டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். சமூக ஊடக தளமான வாட்ஸ்அப்பில் செய்திகளை ஃபார்வர்ட் செய்ததற்காக பணியிடை நீக்கமோ அல்லது பணி நீக்கமோ செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் அலிராஜ்பூரில் அரசு ஊழியரான மக்ரானி என்பவர் தனது நண்பர்கள் குழுவில் அரசியல் குறித்த ஒரு செய்தியை ஃபார்வர்ட் செய்தார். இதற்காக அலிராஜ்பூர் பஞ்சாயத்து இயக்குனர் மக்ரானியிடம் விளக்கம் கேட்டார். மக்ரானி தனது 6 வயது குழந்தை தெரியாமல் ஃபார்வர்ட் செய்ததாக விளக்கம் அளித்தும் அந்த விளக்கத்தை ஏற்காத பஞ்சாயத்து இயக்குனர் அவரை இடைநீக்கம் செய்தார். இந்த இடைநீக்கத்தை எதிர்த்து மக்ரானி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக் ருசியா வாட்ஸ்அப்களிலோ அல்லது வேறு எந்த தளத்திலோ ஒரு செய்தியை ஃபார்வர்ட் செய்ததை வைத்து பணி நீக்கமோ அல்லது பணியிடை நீக்கமோ செய்ய முடியாது. வாட்ஸ்அப் குழு என்பது பொது தளம் அல்ல, நண்பர்கள் இணைந்து கருத்துக்களை பரிமாறக்கூடிய இடம். எனவே வாட்ஸ்அப் குழுவில் ஒருவர் பகிரும் கருத்து அரசு ஊழியர்களின் நடத்தை விதிகளின் கீழ் வராது. அந்த குழுவில் அனுப்பப்படும் புகைப்படமோ செய்தியோ அல்லது வீடியோவோ அந்த குழுவுடன் முடிந்து விடுகிறது. இது தனிநபர் உரிமை சார்ந்தது என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.